இயேசுவானவர் ஆவியானவருடைய பலத்தினால ஜெப ஆலயங்களுக்கு சென்று உபதேசிக்கிறத நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் பிறந்ததே பரிசுத்த ஆவியானவரால. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவன் மேல் இறங்கினார். வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார், சோதிக்கப்பட்டார். இங்க அவருடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்துல கூட ஆவியானவருடைய பலத்தினால, ஆவியானவருடைய உதவியினால தான் செய்கிறார். நாம் ஒருவேளை ஊழியம் செய்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது நமக்கு ஒரு நல்ல லெசன், நமக்கு ஒரு நல்ல பாடமாக அமைகிறது. நாம் நம்முடைய பலத்தினால எதையுமே செய்ய முடியாது. குறிப்பாக அதுவும் பிரசங்கம், உபதேசம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாகவே ஆவியானவருடைய உதவி, ஆவியானவருடைய பலத்தின் மூலமாக தான் செய்ய முடியும்.